ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. காங்கிரசில் சிலர் உயிரை வாங்குகிறார்கள் என்று புதுக்கோட்டையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறார். 1967 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, பிறகு வர முடிந்ததா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று ராஜகண்ணப்பன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 110 இடங்களில் வென்று கலைஞர் முதல்வராக இருந்தாரே, ஆட்சியில் பங்கு கொடுத்தாரா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார் ராஜகண்ணப்பன். நீங்கள் வேண்டுமென்பதை கேளுங்கள், செய்து தருகிறோம் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயங்களை குறிப்பிட்டு ராஜகண்ணப்பன் பேசியதை தற்போது பார்க்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம் சொன்ன மாதிரி வளர்ந்து வந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரையும் காங்கிரஸ் இருந்துச்சு, இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா, இருக்கு நம்ம வேணாம்னு சொல்லல, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுருக்கு. நேற்று கூட நான் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, வேணும் போட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் வேணும் சும்மா சும்மா அவர் வர்றாரு இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டலுமா, கட்சிக்காக சீட்டுக்காண்டு கட்சி நடத்துறவங்க அதிமுக. நாங்கள் இப்ப என்ன கூட்டணி ஆட்சி வருதான். இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறேன், நமது என்ன ஒரு பத்திரிகை போட்டுங்க, அம்மா அண்ணா இன்னும் ஒரு பத்திரிகை, அதுல வந்து கூட்டணி ஆட்சி திமுக முதல்ல அதிமுக ஆட்சி வருதுன்னு சொன்னேன். இப்ப அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி வருது அப்படின்னு. கூட்டணி ஆட்சி எந்த காலத்திலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா? 110 சீட்டு தான் வச்சிருந்தாரு, கொடுத்தல. இப்ப எப்படி மெஜாரிட்டி இருக்கு, எப்படி கொடுக்கறது? 150 சீட்டு மேல திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில தளபதி தான் ஆட்சி இல்லை. நீங்க வேணுங்கிற காரியத்தை நாங்க தான் இப்ப கன்னியாகுமரிக்கு நான் போனேன், ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த கட்சி நான் பாக்குறோம், மினிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணி எந்த கட்சியும் பாக்குறது இல்லை. கூட்டணி கட்சிக்கார கூப்பிட்டா உடனே போறோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து வேலை கட்டார் வாங்கி கொடுக்குறோம். எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று ராஜகண்ணப்பன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் காங்கிரஸில் ஒரு சிலர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் எனும் விதமாக புதுக்கோட்டையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறார். 1967 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, பிறகு வர முடிந்ததா என்றும், மேலும் 110 இடங்களில் வென்று கலைஞர் முதல்வராக இருந்தபோது ஆட்சியில் பங்கு கொடுத்தாரா என்பன போன்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியுள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம் சொன்ன மாதிரி வளர்ந்து வந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரையும் காங்கிரஸ் இருந்துச்சு, இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா, இருக்கு நம்ம வேணாம்னு சொல்லல, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுருக்கு. நேற்று கூட நான் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, வேணும் போட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் வேணும் சும்மா சும்மா அவர் வர்றாரு இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டலுமா, கட்சிக்காக சீட்டுக்காண்டு கட்சி நடத்துறவங்க அதிமுக. நாங்கள் இப்ப என்ன கூட்டணி ஆட்சி வருதான். இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறேன், நமது என்ன ஒரு பத்திரிகை போட்டுங்க, அம்மா அண்ணா இன்னும் ஒரு பத்திரிகை, அதுல வந்து கூட்டணி ஆட்சி திமுக முதல்ல அதிமுக ஆட்சி வருதுன்னு சொன்னேன். இப்ப அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி வருது அப்படின்னு. கூட்டணி ஆட்சி எந்த காலத்திலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா?
100 சீட்டு தான் இருந்தார் கொடுத்தல. இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டு மேலே திமுக ஜெயிக்கும். அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் தளபதி தான் ஆட்சி இல்லை. நீங்கள் வேணுங்கிற காரியத்தை நாங்கள் தான் இப்போ கன்னியாகுமரிக்கு நான் போனேன். மினிஸ்டர் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த கட்சி நான் பார்க்குறான், மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ எந்த கட்சியும் பார்க்குறதில்ல. கூட்டணி கட்சிக்கார கூப்பிட்டா உடனே போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் வேலை கட்டார் வாங்கி கொடுக்குறோம். பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்து பேசியிருக்கிறார். காங்கிரசில் சிலர் உயிரை வாங்குகிறார்கள் என்று புதுக்கோட்டையில் பேசியவர் குறிப்பிட்டிருக்கிறார். 1967 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, பிறகு வர முடிந்ததா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். காங்கிரசில் ஒரு சிலர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். டெல்லியில் நாளை ராகுல் காந்தி கருத்து கேட்க இருக்கும் நிலையில் தற்போது திமுக அமைச்சர் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். அழுத்தத்தில் திமுக காங்கிரஸ் உறவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அவரின் பேச்சு மூலமாக. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது அவரின் கடுமையான விமர்சனங்கள் மேலும் பல்வேறு விவாதங்களை எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் உறவு அழுத்தத்தில் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் ராகுல் காந்தி கருத்து கேட்க இருக்கும் நிலையில் தற்போது காங்கிரஸை பொதுக்கூட்டத்திலேயே அமைச்சர் ராஜகண்ணப்பன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் ராகுல் காந்தி கருத்து கேட்கும் நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியை பொதுக்கூட்டத்திலேயே அமைச்சர் ராஜகண்ணப்பன் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். 1967 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அதன்பின் அவர்களால் வர முடிந்ததா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் ஓரிருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என்று நேரடியாக காங்கிரஸ் கட்சியை கடுமையாக ராஜகண்ணப்பன் விமர்சித்திருக்கிறார். கட்சியில் ஓரிருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகின்றனர் என்றும் தமிழக காங்கிரஸ் மீது ராஜகண்ணப்பன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் என்றைக்கு கூட்டணி ஆட்சி இருந்திருக்கிறது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். 110 இடங்களில் வென்று கலைஞர் முதல்வராக இருந்தபோது கூட ஆட்சியில் பங்கு கொடுத்தாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். காங்கிரசாருக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். மேலும் கடுமையான விமர்சனங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்று காங்கிரசார் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அது தொடர்பாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். ஓரிருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகின்றனர் என்று தமிழக காங்கிரசார் மீது அமைச்சர் ராஜகண்ணப்பன் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். காங்கிரசில் ஒரு சிலர் இருந்து கொண்டு உயிரை வாங்குவதாகவும் திராவிட இயக்கத்தை வெல்ல இனிமேல் ஒருவர் பிறந்து வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டு பல்வேறு விமர்சனங்களை பொதுக்கூட்ட மேடையிலேயே காங்கிரஸ் கட்சி மீது விமர்சித்திருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.